பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சன்மார்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எதிராளிகளுடைய எண்ணங்களையும் சகல ஜனங்களுடைய எண்ணங்களையும் அவருடைய யோசனைகளையும் அவருடைய கிரியைகளையும் நியாயம் செய்கிற காலம் இருக்கிறது. சன்மார்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சன்மார்கனுக்கும் நியாயம் உண்டு, துன்மார்கனுக்கும் நியாயம் உண்டு. துன்மார்க்கமா உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் நிற்குதா, நியாயம் செய்வார். என் எதிராளி கூட எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் ஒரு நியாயம் கிடைக்குமா, ஒரு நீதி கிடைக்குமான்னு ஜெபிக்கிறீங்களா, அழுவுறீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நியாயத்தை செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க. நியாயம் தீர்க்கும் காலம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுங்க. நியாயம் தீர்ப்பார். நாட்கள் வரும் பொழுது அவர் சகல செய்கைகளையும் எண்ணங்களையும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படிதான் நியாய தீர்ப்பு. மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிதான் நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே, அவர் சன்மார்கனையும் துன்மார்கனையும் நியாயம் தீர்ப்பும் காலம் அவருடைய உள்ளத்தில் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆகினால நியாயம் தீர்ப்பாருங்க. உங்கள் பிரச்சனைக்கும் உங்கள் போராட்டத்துக்கும் துன்மார்க்கமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டத்திற்கும் முன்பாக கர்த்தர் ஒரு நியாயத்தை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொறுமையாக காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் ஒரு நியாயம் செய்யுங்க ஐயா. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். உடைய பிள்ளைகளுக்கு சரியானபடி நியாயம் செய்யும். கர்த்தர் நீங்கள் விடுவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, சன்மார்கனுக்கு துன்மார்கனுக்கு நியாயம் செய்கிற காலம் உடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா? எனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நியாயம் செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.